Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 9 part 1. ஓபன் பண்ணா நம்ம பையன் வெளியில வரான். அவனுக்கு இன்னுமே டவுட் குறையல. யாரையாச்சும் அந்த எல்லு ஃபாலோ பண்ண விட்டுருப்பானோன்னு டவுட். சோ ரியூக்கு கிட்ட செக் பண்ண சொல்லுவான். அது செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இல்ல. உடனே ரியூக்கு, எனக்கு உடம்புல சிம்டம்ஸ் எல்லாம் சரியில்லை, ஐயா அப்படி கோணிக்கிச்சு, வாய் இப்படி கோணிக்கிச்சு, அப்படி இப்படின்னு ஒரு ஆப்பிள் கண்டி குட்டி கரணம்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்ம பையலுக்கு ஒரு டவுட், 1500 இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இறக்கி இருக்கிறதா சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரியூக்கு என்ன சொல்லுவோம், அப்பா நீ தானப்பா சொன்ன அவனுக்கு உளறிட்டு இருக்கானுங்கன்னு. அப்படி அவங்க இறக்கி இருந்தாங்கன்னா இப்படி ஓப்பனாவா சொல்லிட்டு இருந்திருப்பானுங்க, எல்லாத்தையும் சீக்கிரட்டா தானே பண்ணிருப்பாங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்னு சொன்ன உடனே சரி ரைட்டு நல்ல விதமா பேசுதுன்னு சொல்லிட்டு அது கேட்ட மாதிரியே அதுக்கு ஆப்பிள் வாங்கி கொடுத்துருவான். ரியூக்கு அந்த ஆப்பிள சாப்பிட கையை கால் எல்லாமே நார்மல் ஆகுது. ஆக்சுவலா இவன் தான் ஊட்டி விடுவான். ஏன்னா ஆப்பிள் பறந்துட்டு இருக்கதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய கலவரம் ஆயிரும். அதனால இப்ப என்னன்னா ஒரு ஷினிகாமிய நம்ம பையன் கேமரா தேட விடுறான், நாய் மாதிரி பின்னாடி லோலோன்னு அலைய விடுறான். ஒரு ஆப்பிள வாங்குறதுக்குள்ள இந்த பாடுபடுத்தினால பாரு, ஒரு நாள் கடைசியில நான் தான் டெத் நோட்ல உன்னோட பேர் எழுதி உன்னை கொல்ல போறேன்னு சொல்லுமா. நம்ம பையன் சிரிச்சுக்கிட்டே போவான். சிரிக்கிற நிலைமையில இருக்க, இப்ப சிரிப்ப ஒரு நாள் அழுவேங்கிற மாதிரி சொல்லும். அதே நேரம் இங்க எல்லு இன்னுமே தீவிரமா சிசிடிவிய பாத்துக்கிட்டே தான் இருக்கான். சீஃப் என்ன சொல்றாரு, இன்னுமே ஏகப்பட்ட பேர் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா எங்க வீட்டுல எல்லாமே நார்மலா தான் இருக்குது, இன்னுமா உனக்கு டவுட் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரு. அவனுமே கரெக்ட் தான். ஏன்னா கிராவால டைமையும் டெத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் போது அவன் எப்ப வேணாலும் அவங்களை கொண்டிருக்கலாம். ஆனா பிராட்காஸ்ட்ல அப்பதான் சொல்லி இருக்காங்க, அந்த டைமுங்கும் போது நம்ம பையன் டிவியை பார்த்த மாதிரியே இல்ல, வீட்டுல இருந்தவங்களும் சினிமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க, இதெல்லாம் பார்க்காமயே அவன் செட்டப் பண்ணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது மறுபடியும் லைட் உள்ள வருவானா, அவனை பார்த்த உடனே வெறியோட உட்கார்ந்துருவான். அடுத்து என்ன பண்ண போறான்னு ரியூக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே இவன் நம்மகிட்ட பேச மாட்டான்னு. அதனால அதுவும் சைலண்ட் ஆயிரும். இப்ப நம்ம பையலுக்கு பாத்தீங்கன்னா கேமராஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குதுன்னு தெளிவா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்மளால சிப்ஸ் பாக்கெட்டுக்குள்ள டிவியை வச்சு அதுல வந்து கிரிமினல்ஸோட பேர் எழுதி எல்லாம் கொன்னா, பட் அவங்க ஒன்னும் பெரிய ஆளுங்கெல்லாம் இல்ல, மைனரா தப்பு பண்ணவனுங்க தான். அப்படியே பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, பெரிய தப்பு பண்ணவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணி அதுல வருமே கிரிமினல்ஸோட பேரு அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு வெளியில வந்து அவன் பர்ஸ்ல சின்ன சின்ன பேப்பரா கிழிச்சு வச்சிருந்தால அந்த டெத் நோட்டோட பேப்பர், அதுல எப்ப அவங்க சாவணும் என்னன்னு சொல்லி எழுதி வச்சிருவான். ரேண்டமா என்னைக்காச்சும் செத்தாங்கன்னா டவுட் வராதுல்ல, அதுக்காக. சோ இப்ப எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெளிவா தெரியுது. சோ இப்படியே இவங்க சில பல நாட்களா கேமராவை வச்சு ரெண்டு குடும்பத்தையும் நல்லா தாராவா செக் பண்ணாங்க. எத்தனை டைம் செக் பண்ணி பார்த்தாலும் கடைசியில ரிசல்ட் என்னன்னு வருதுன்னா இந்த ரெண்டு குடும்பத்துல யாருமே கிரா இல்லன்னு. அப்பதான் சீஃபுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்புறம் என்ன ஒயர் டேப்ஸையும் கேமராஸையும் ரிமூவ் பண்ண சொல்லுவான். உடனே மட்சுடா இருந்துட்டு அப்படின்னா எங்கேயும் கிடைக்கலையான்னு கவலைப்படுவான். சீஃப் அப்ப கூட மனம் தளரக்கூடாது, இன்னும் நம்ம விடாம விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாரா. அப்ப எல்லு கூப்பிட்டு, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு சந்தேகம் இல்லன்னு தான் சொன்னேன், அதுல மேபி கிரா இருந்தாலும் இருக்கலாம், அப்படி மட்டும் இருந்தானா அவன் சிக்காம அசால்ட்டா சம்பவம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். என்ன கிரிமினல்ஸா கொல்றத வெளியில தெரியாம பண்றான். இந்த ரெண்டு ஃபேமிலியில கிரா யாராச்சும் ஒருத்தங்களா இருப்பாங்களான்னு கேட்டா இன்னும் 5% ப்ராபபிலிட்டி இருக்குதுமா. இப்ப என்னன்னா என்னதான் சர்வைலன்ஸ் கேமரா வச்சு பார்த்தாலுமே அந்த கிராங்கிறவன் எல்லாத்தையும் கொன்னுகிட்டே இருக்கான். அவன் எப்படி கொல்றான்னு தெரிஞ்சா மட்டும் போதும், ஈஸியா எல்லாம் கண்டுபிடிச்சிருவான். ஆனா அதுதான் தெரியல, ஒருவேளை அவன் இமேஜின் பண்ணாலே அவனால கொல்ல முடியுமா, இல்ல வேற ஏதாச்சும் பண்றானா. இப்போ எந்த ஒரு கொலகாரனா இருந்தாலும் சரி, கொல்றதுக்கு முன்னாடியும் சரி கொன்னதுக்கு அப்புறமும் சரி, அவன் மூஞ்சில பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் தாறுமாறா இருக்கும். அண்ட் அவனோட பிஹேவியரும் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்காது. இவ்வளவு பேர்த்த கொன்னுட்டு இவ்வளவு கேஷுவலா இருக்க முடியாது. அல்லி நம்ம பையன்லாம் ரொம்பவும் நார்மலா இருந்திருப்பான். இஃப் இன் கேஸ் இதுல ஒருத்தர் தான் கிராவா இருந்தாங்கன்னா டெஃபினட்டா சைக்காலஜிக்கல் ஸ்டேட்ல அவன் காட் லெவலையே ரீச் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்படின்ட்டு எல்லு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல யோசிப்பான். ஒருவேளை கடவுளே மனுஷ ரூபத்துல வந்து கொன்னுட்டு இருக்காரா, ஒண்ணுமே புரியலையே. இந்த மாதிரி காடு அது இதுன்னு இவனுக்கு அது மேலேயே நம்பிக்கை இல்ல. அப்படி இருக்கும்போது என்னதான் நடக்குது, உண்மையிலேயே கிரான்னு ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் இப்படி யாருக்கும் தெரியாத மாதிரி தான் கொன்னுட்டு இருக்கான்னா டெஃபினட்டா அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. அவன் வெளியில எக்ஸ்போஸ் ஆகவே மாட்டான். அவனை எப்படியாச்சும் புடிச்சே தீரணும். கேமரா வச்சாலும் லாக் பண்ண முடியல, புடிச்சு வச்சு சப்பு சப்புன்னு அப்பி எப்படா நீ கொல்ற அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க 10 நிமிஷம் ஆகாது. ஆனா இதை எல்லால பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் வீட்டுல இருக்க கேமராஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரியூக்கு இந்த மேட்டர் சொன்ன உடனே எதுவும் பேசாம பாட்டு கீழே இறங்கி போவானா. ஏன்பா இன்னும் பேச மாட்டேங்கிற, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, ஃபயர் டேப்ஸ் இருக்குன்னு பயந்துட்டியா, அதெல்லாம் எதுவுமே இல்லன்னு சொல்லும். அவன் கீழே இருக்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு நேரா மேல போவான். இப்ப அவனுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லுக்கு மேல சந்தேகம் போயிருச்சுன்னு. அப்படின்னா அவன் சீஃபை கம்ப்ளீட்டா நம்ப ஆரம்பிச்சிருவான். அவன் இன்னுமே ஜாப்பனீஸ் போலீஸ்க்காக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அவங்க அப்பாவை வச்சே அந்த எல்லை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆப்பிள தூக்கி அதுகிட்ட வீசுவான்.
வீசுவான். அது சந்தோஷமா வாங்கி திங்கும். இப்ப இவன் எல்லாம் மட்டும் போட்டு தள்ளிட்டானா போதும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவனை தடுக்க வேற யாருமே இல்ல. அதுக்கப்புறம் கீரா காட் லெவலுக்கு 1 ஸ்டெப் முன்னாடி வந்துருவேன். நான் நினைச்ச மாதிரியே ஒரு புது உலகத்தை உருவாக்கிடுவேன். இங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் காண்டி போயிட்டு இருக்கான். தங்கச்சி அம்மா எல்லாம் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புவாங்க. எதுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸாமாங்கிற மாதிரி போவான். இங்க நம்ம பையலுக்கு என்ன ஒரு கவலைன்னா ஃபயர் டேப்ஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட். அதனால தான் அவன் வாயை திறக்கல. யூக்கு செக் பண்ணி பார்த்ததுல அந்த மாதிரி எதுவுமே இல்ல, நீ கவலையே படாதன்னு சொல்லுமா. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் இல்லாம போனாதான் நிம்மதியா இருக்குது. காலேஜ் போனா போதும், அங்க போயிட்டு கிராவா வேலை பாக்குறதுக்கும் எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்கும் நிறைய டைம் கிடைக்கும். என்ன ஸ்கூல்ல தானே தாறுமாறா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் டியூஷன் அது இதுன்னு போட்டு மாட்டியா புளிஞ்சு எடுத்துருவாங்க. இங்க என்ன அந்த பஞ்சாயத்து இல்லையே. உள்ள என்ட்ராகிறதுக்கு கடைசி 10 நிமிஷம் இருக்கும் போது தான் கேஷுவலா போவான். கூப்பிடுறவன் பதறுவான். என்ன இவன் 10 நிமிஷம் தான் இருக்குதுங்கிற இப்படி பொறுமையா போனானேன்னு. அவனோட ஐடியா என்னன்னா கடைசி 3 நிமிஷத்துக்கு முன்னாடி போனா போதுங்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்கு அங்க போய் தேவையில்லாம உட்கார்றது சுத்தமா புரியல. பையன் பாத்தீங்கன்னா செம கான்பிடண்டா இருக்கான். அப்படி எக்ஸாம் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே கேஷுவலா அப்படியே கொஸ்டின் பேப்பர் பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசர் பின்னாடி அந்த பக்கமா உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு பையனை ஒழுங்கா உட்கார்றா டெஸ்ட்ல இப்படியே உட்காருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாரு. யாரா அதுன்ட்டு அப்படியே போக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. பார்த்தா அதுதான் எள்ளு. 2 பேரும் மாறி மாறி லுக் விட்டுக்குவாங்க. வேற லெவல்ல இருக்கும். சரி இனி இதுக்கப்புறம் எள்ளு லைட்டா பர்சனலா ஃபாலோ பண்ண போறான். இந்த ட்ராப்ல இருந்து நம்ம பையன் எஸ்கேப் ஆறானா இல்ல அவங்கிட்ட மாட்டிக்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.